இது ஒரு முக்கியமான கேள்வி. வ.உ. சிதம்பரனார் அவர்கள், அதாவது கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கக்கூடிய வ.உ.சி. அவர்கள் 1906ஆம் ஆண்டு இந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கப்பல் கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி கீழே பிரான்ஸ் நாட்டிலிருந்து 2 பேசஞ்சர் கப்பல்களை வாங்குறாரு. அதாவது ஆட்களை கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள். அந்த கப்பல்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SS லாவோ மற்றும் SS கலியா அப்படின்றது. இந்த 2 கப்பல்களை அவர் சுமார் 10 லட்சம் செலவு பண்ணி வாங்குறாரு. அந்த காலத்துல 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கப்பல்களை வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்களை வாங்குறதுக்காக 40,000 பங்குகள், அதாவது இன்னைக்கு பங்கு சந்தையில இருக்க மாதிரி 40,000 ஷேர்ஸ் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அந்த ஒரு ஷேருடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாரு. ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த 2 பிளேசஸ்க்கு நடுவுல தான் இந்த கப்பல் வந்து டிராவல் பண்ணுது. அதாவது அந்த காலத்துல வந்து இந்தியர்களை வந்து கப்பல் பயணம் மேற்கொள்ள முடியாதுன்ற சூழ்நிலையில வந்து உடைச்சு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 1906, 7, 8 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷனருடைய சூழ்ச்சியின் காரணமாக அந்த கப்பல் கம்பெனியானது மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடுது. அதாவது யாருக்காக ஆரம்பிச்சாங்களோ அவங்களே அந்த கம்பெனிக்கு வந்து போக போக வந்து சப்போர்ட் பண்ண முடியாம போயிருது. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.